அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பயம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பயம்ங்கிறது மனிதன் எந்தெந்த விதத்தில் பயப்படுறான், யாராருக்கெல்லாம் பயப்படுறான், எதனால பயப்படுறான் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயத்தில் முக்கியமான பயம், இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக வர பயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மரண பயம். இந்த மரண பயத்தை இந்த மனிதர் கூட்டத்தில் ரெண்டாக பிரிச்சுப்போம். என்ன அப்படின்னா, சாதாரண மனிதர்களுக்கு மரண பயம், அதை பற்றிய விழிப்புணர்வு எப்படி இருக்குது, பயம் அதிகமாக இருக்கா என்னங்கிறத பார்ப்போம். இப்போ அடுத்தது இந்த யோகத்தில் ஈடுபடுறவங்க, அதாவது இந்த சித்த வித்தியார்த்தி அப்படின்னு சொல்கிறவர்களும் இந்த வாசி யோகத்தில் ஈடுபடுபவர்களும், இவர்களுக்கு பயம் எப்படி இருக்குது, அந்த சித்த வித்தையை சார்ந்தவர்களுக்கு பயங்கிறது எப்படி இருக்குது, இந்த மரணத்தை பற்றி அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ இருபாலருக்குமே அந்த பயம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். இப்போ பயத்தில் பல வகை இருக்குது. உங்களுக்கு ஒரு சில பேர்லாம் எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க. நிறைய பேருக்கு மனதில் திடம் இருக்காது, ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை இருக்கும். அவங்களுக்கு எதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியலையோ அதை பற்றிலாம் ஒரு பயம் வரும். இன்னொன்று இயலாமை பற்றி ஒரு பயம், நமக்கு இது கிடைக்காம போயிடுமோ, எதிர்காலத்தை பற்றிய பயம், இதெல்லாம் நமக்கு அமையாமல் போயிடுமோ அப்படின்ற அந்த எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இருக்கும். இப்படி பயங்கிறது பலவிதமாக இருக்குது. சில பேருக்கு கடங்காரங்களை பார்த்தா பயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில கடங்காரர்கள், அதுக்காக தான் கடனே வாங்கக்கூடாது, சில கடங்காரர்கள் மிகவும் மோசமானவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த கடங்காரங்களில் பார்த்து ஒரு விதமான பயம் வரும். இப்போ தேவையற்ற பயம் அப்படின்னு இருக்குது. அது எல்லாருக்குமே இயல்பானது. தன் குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் இப்போ அம்மாவுக்கு குழந்தை மேலே இருக்கிற பாசத்தில் குழந்தைங்க எங்கேயாவது வெளில போனால் உடனே திரும்பி வர வரைக்கும் பயப்படுவாங்க. கணவன் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் பயப்படுவாங்க. கொஞ்சம் லேட்டானாலும் பயப்படுவாங்க. அது எதை பற்றிய பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிரை பற்றிய பயம். அவங்க ஏதாவது சண்டை வளர்த்துறாங்களோ, ஏதாவது என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி ஒரு விதமான பயம். இது பெண்களுக்கே உரிய பயம். இது சில பேருக்கு ஏழையாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ பணக்காரங்களாக ஆகும், தன்னுடைய கஷ்டம்லாம் எப்போ தீருமா தீராதா, எனக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா, நான் முன்னேறுவேனா முன்னேற மாட்டேனா அப்படின்ற சந்தேகம் கலந்த ஒரு விதமான பயம். சில கோடீஸ்வரர்களுக்கு பணம் கோடிக்கணக்கில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் ஒரு நிம்மதியே இருக்காது. அப்போ அவர்களுக்கு அந்த நிம்மதியை பற்றிய ஒரு பயம், அதாவது அது கிடைக்காம வர பயம். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு விதமான பயங்கிறதும் எதிர்காலத்தை பற்றி இல்லை கடந்த காலத்தை பற்றி அந்த மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒரு அழகான மனைவி அமைஞ்சிருவாங்க. சில பேர் அதை பாதுகாக்கிறதுக்கே அவன் பயப்படுவான். மனைவியை விட்டுட்டு செத்துட்டா மனைவி எப்படி இருப்பாளோ அப்படின்ற ஒரு சில மனிதர்களோட பயம். அதை நம்ம ஒரு சில பேர் வீட்டிலாம் கண்கூடாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது போல் இந்த குடும்பத்தில் ஒரு குழந்தைங்க 2-3 குழந்தைங்க இருக்குது, எல்லாம் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு எதையும் சேர்த்து வைக்காமல் நம்ம போயிட போகிறோமோ அப்படின்ற ஒரு விதமான பயம். இந்த குழந்தைகளை பற்றிய அந்த பயம்.
இது மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது, மற்ற குழந்தைகளுக்கு இருக்கிறது என் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம், இந்த வருத்தம் கலந்த ஒரு விதமான ஒரு பயம் அப்படின்னு இருக்குது. அது பயம்னு சொல்லலாம், அது ஒரு வருத்தம்னு வச்சுக்கலாம். அதை மாதிரி சில மனிதர்கள் இருக்காங்க, சில மனிதர்களில் பல மனிதர்கள் இருக்காங்க. இப்படி தகுதியற்ற அரசியல்வாதிகிட்ட நம்ம சண்டை போட்டுட்டோன்னு வச்சுங்க, அவன் மோசமான ஆளாக இருக்கார். இல்லை தகுதியற்ற ஒரு அரசு அதிகாரி பக்கத்து வீட்லேயே எடுத்து வீட்லேயே இருந்திருப்பார், அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவர் ஏதாவது பாதிப்பை உண்டு பண்ணிடுவாரோ அப்படின்றத பற்றி பயம். ஒரு திருடன்கிட்ட நம்ம திருடிட்டு போயிடுவானோ நம்ம சொத்துக்கள்லாம் அப்படின்ற பயம். இந்த கோடீஸ்வரனுக்கு சொத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம செத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம். இப்படி பயம்னு இந்த உலகத்தில் பலவிதமான பயம் இருக்குது. ஆனால் எல்லா பயத்தை விட தாண்டிய பயம் ஒன்று இருக்குது. அது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மரண பயம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடவுள் இல்லை கடவுள் இல்லை ஒரு புரட்சிகரமான விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே வருவாங்க. கடைசி இறுதி காலத்தில் பார்த்திங்கன்னா, நான் அப்படிலாம் பேசியிருக்க வேணாமோ, கடவுள் ஒரு கால் இருக்கலாமோ அப்படின்ற ஒரு இருதலை பட்சமான ஒரு சந்தேகம் வந்துடும். எந்த நேரத்தில்னு கேட்டிங்கன்னா, அந்த இறக்கும் தருவாயில் ஒரு நோய்வாய்ப்பட்டாலோ இல்லை கொஞ்சம் வயசானாலோ கொஞ்சம் அந்த பக்திங்கிறது தானால் இயல்பாக வர்றதுங்கிறது வந்துடும். அது சில பேருக்கு நீங்கள் கவனிக்கலாம். கண்ணதாசன் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததும் அதுக்கப்புறம் போக போக அவர் மாறினதும் நமக்கு தெளிவாக தெரியும். சில பேர் இந்த திராவிட கழகத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வீட்டில் இருக்கிற அம்மா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களாலேயே சில திராவிட இயக்கத்தில் சேர்ந்தவர்களாலேயே அவங்க குடும்பத்தை மாற்ற முடியாது, அவர் பொண்டாட்டியை மாற்ற முடியாது. புருஷன் என்ன பண்ணுவார், கடவுள் இல்லைன்னு சொல்லுவார். பொண்டாட்டி கோயிலாக போய் சுற்றிட்டு வரும், என் புருஷனுக்கு நல்ல அறிவை கொடுன்னு வேண்டிக்கிட்டு வரும். இப்படியும் இருக்கிறது உண்டு. ஒரு சில பேர் நான் பேசுகிற மாதிரி பேசுகிறேன், நீ வேண்டிக்கிற மாதிரி வேண்டிக்க அப்படின்னும் இருக்கிறது உண்டு. இப்படி பலவிதமான பலதரப்பட்ட மனிதர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை தாண்டி இந்த வித்தியார்த்திகள், இந்த யோகத்தில் ஈடுபடுற, இந்த வாசியோகம் கற்றுக்கிட்ட ஒரு சிலர்கள் இருக்காங்க. அவர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, அவர்களுமே என்ன பண்ணுறாங்க, இருதலை கொல்லி மாதிரி வாழுற ஒரு தரப்பினர் இருக்காங்க. குடும்பத்திலையும் இருப்பாங்க, யோகத்திலையும் இருப்பாங்க. குடும்பத்தையும் சரியாக பார்த்துக்க முடியாது, யோகத்தையும் சரியாக செய்ய முடியாது. உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருக்கும், வெளிப்புற சூழ்நிலையிலையும் பிரச்சனைகள் இருக்கும். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனையில் ஒரு சில சித்த வித்தியார்த்திகள் மாட்டிக்கொண்டு முழிப்பது என்பது இயல்பாகவே இருக்கிறது. ஒரு சில பேருக்கு ஒரு நல்ல விதமான ஒரு வாய்ப்பு கிடைத்திரும். என்ன அப்படின்னா, இருபாலருமே கணவன் மனைவி 2 பேருமே சித்த வித்தியார்த்திகளாக அமைந்து 2 பேருமே சரியாக பயிற்சி பண்ணுவது அப்படின்னு அமையிறதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். அதை மாதிரி அமைஞ்சிட்டால் அவர் ஒரு அதிர்ஷ்டசாலி என்று அந்த குடும்ப சகிதமாக ஒரு சில வித்தியார்த்திகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதில் மாற்று கருத்தே யாருக்கும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தாற் போல் ஒரு சில பேர் இருப்பாங்க, எல்லாமே செய்வாங்க, பயிற்சி சரியாக செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த பயிற்சி சரியாக செய்யாதவர்கள், அவர்களுக்கே தெரியும் நம்ம பயிற்சி சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கே தெரியும். நிறையா சந்தேகங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்புறம் எனக்கெல்லாம் சமாதி நிலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவருக்குள்ளே வந்துடும்.
ஏன் அப்படின்னா அந்த பயிற்சியை பற்றிய அனுபவம் இல்லாத, அந்த பயிற்சியை பற்றி அதிகம் தெரியாததுனால, பயிற்சி அதிகம் செய்யாததுனால. அப்போ அந்த சித்த வித்தியார்த்திகள், யோகத்தில் ஈடுபட்டவர்கள் எப்படி இருக்குன்னா, இந்த பயிற்சி மேலே விடாப்பிடியாக இருக்கணும், மிகப்பெரிய வைராக்கியம் இருக்கணும். இப்போ இந்த இந்த சித்த வித்தை யோக பயிற்சி என்பதை ஒரு தொழிலாக பண்ண வேண்டும். தொழில்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கட்டாயம் வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும். அதே போல் கட்டாயம் இந்த பயிற்சி பண்ணால் தான் முக்தி அடைய முடியும். அப்படின்றதுனால 8 மணி நேரம் வேலை கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்குது இல்லையா? அதே போல் இந்த 4 மணி நேரம் ஜபம், இல்லை 4 மணி நேரங்கிறதே போதுமானது. நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஜபம் நீங்கள் அப்படி இருந்தாலே போதுமானது. அப்படி இருந்தாலே உங்களுக்கு ஒரு பிடிப்பு கிடச்சிரும். உங்களுக்குள்ளே அந்த சமாதி நிலையை பற்றி உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது, அது தெளிவாயிடுவீங்க. இப்படி இருந்தால்தான் இந்த இந்த மரணம் இருக்கு இல்லையா, இந்த மரணத்தை பற்றிய இந்த பயம்ங்கிறது இந்த சித்த வித்தியார்த்திகளும் இந்த வாசியோகம் பண்ணுறவங்களுக்கும் இருக்காது. அது யாருக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பயிற்சி பண்ணுறவங்க, நல்ல அனுபவம் கிடைச்சவங்க, அந்த ஜீவனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனதையும் ஜீவனையும் லயிக்க வைத்து புருவ மத்தியத்திலே நிற்பது, அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி துறந்து மேலே போய் நிற்பது, நின்று மேலேயும் கீழேயும் சகஜ சமாதி நிலைக்கு போயிட்டு வர்றது. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம், ஒரு 7 மணி நேரம், 8 மணி நேரம், இல்லை ஒரு 2.5 மணி நேரம், இப்படி ஜெபிச்சு ஜெபத்தில் உட்காரக்குள்ள அங்கே போய் சகஜ சமாதி நிலைக்கு போயிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மரணத்தை பற்றிய முழுமையாக பயம் இருக்கவே இருக்காது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ மற்றவர்களுக்கு இந்த பயம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த சித்த வித்தியார்த்திகளுக்கோ, இந்த வாசியோக பயிற்சி பண்ணுறவங்களுக்கோ இந்த மரண பயங்கிறது சரியாக பண்ணும்போது இருக்கவே இருக்காது. அப்போ சித்த வித்தியார்த்திகளும் இந்த யோகத்தில் ஈடுபடும் இந்த வாசியோகிகளுக்கும் அது சாத்தியமாக இருக்குது. அப்போ அவங்களாம் தப்பிச்சுக்கிறாங்க. சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண மனிதர்களும் இந்த சித்த வித்தை பயிற்சியை கற்றுக்கொண்டு, வாசியோக பயிற்சியை கற்றுக்கொண்டு அதை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் மிகப்பெரிய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய போராட்டங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த பயத்திலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, நமக்கு புத்தியை கொண்டும் அறிவை கொண்டும் தான் நாம் தப்பிக்க வேண்டும். மன தைரியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி எனக்கு மன தைரியமும் இல்லை, எனக்கு அந்தளவுக்கும் என்னால் யோசிக்க முடியல அப்படின்னு சொன்னீர்களே, ஆனால் அதை மாதிரி தைரியமாக இருக்கும் மனிதர்கள் இருப்பார்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இருப்பார்கள். இவர்களிடம் பழக்க வழக்கம் வைத்து கொள்வது, நல்ல மனிதர்களை நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட உங்களோட குறை நிறைகளை கூறி அதற்கு தகுந்தாற் போல அறிவுரையை கேட்டுக்கிறது. ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க, உங்களுடைய கஷ்டத்தை அவங்கள்ட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதற்கு தகுந்தாற் போல பதிலையும் சொல்லி அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை செய்கிற நிறைய நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி வாழுவதால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டும் இருக்கிறது, அப்பப்போ மழையும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் கோவில் கட்டுகிறேன், இந்த மாதிரி மனிதர்கள் நினச்சா அவர்களால் தான் மழை வருது. ஆனால் சில பேர்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் கோயில் கட்டினேன், நான் இறைவனுக்கு அந்த சிலைக்கு சேவை செய்கிறேன்,
அது வசூல் பண்ணி அபிஷேகம் பண்ணுறது, 1008 குடம் பாலை ஊற்றுறது, இது பாலெல்லாம் ஊற்றி காசெல்லாம் வசூல் பண்ணி கோயில் கட்டினால் எனக்கு வந்து சொர்க்கம் கிடச்சிரும், நிம்மதி கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாம் முற்றிலும் தவறானது. நீங்கள் வேண்டுமானால் நம்பிக்கை வைத்து கொள்ளலாமே தவிர, ஆனால் உங்களுக்கு மோட்சம் என்பது கிடைக்க வேண்டுமென்றால் ஒரே வழி யோகம்தான் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அது நீங்கள் வந்து சில பேர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், இப்படி இருந்தாலும் வந்து எங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு உலகவாசிகள் நம்பலாம். அது உங்களோட இறுதி காலகட்டம் எது சரி என்று உங்களுக்கு தானாக உணர்த்திவிடும். இறக்கும் தருவாய் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு பாடல் ஒன்று இருக்குது, சிவவாக்கியர் பாடல். வேத்திறப்பு வெந்தபோது வேதம் வந்து உதவுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அது என்ன அப்படின்னா, இந்த சாஸ்திரம் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேத்திறப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த வேதத்தெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், நான் கோயில் கட்டுட்டா எனக்கு வந்து மோட்சம் கிடச்சிரும் அப்படின்றவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா. உனக்கு வந்து மேலும் கீழும் வேத்திறப்புன்றது மேலும் கீழும் இழுக்கிறது. கடைசி சமயத்தில் பால் ஊற்றுவாங்க இல்லையா, மேலும் கீழும் இழுத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பேர் வேத்திறப்புன்னு பேர். அப்படி மேலும் கீழும் நீ இழுத்துக்கிட்டு இருக்கல்ல, நான் தான் வந்து இந்த வேதம் தான் வந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, வடமொழி சொற்கள்லாம் மந்திரம்லாம் சொல்கிறீங்கள, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கள. அப்படி சொல்லும்பொழுது அந்த வேதம் வந்து இந்த வேத்திறப்பு செய்யக்குள்ள உங்களுக்கு வந்து உதவுமானா உதவாதுன்றார். அப்போ எதுதான் உதவும் அப்படின்னால் இந்த சித்த வித்தை வாசியோக பயிற்சி தான் உதவும். அப்படி இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மேலும் கீழுமாக அந்த வாயை மூடி மேலும் கீழுமாக தன்னுடைய ஜீவனை கதித்து மேலே போய் அந்த இறைவனை தரிசித்து அங்கேயே தங்க வைத்து விடுவார்கள். அதற்கு தான் சமாதி நிலை என்று பெயர். அந்த இறைநிலை எப்படி இருக்குன்னா பிரகாசமாக இருக்கும். அந்த இறைவனை தரிசித்து அவர்களிடமே நம் உயிரை அடைக்கலம் செய்வதற்கு பெயர்தான் சமாதி நிலை என்று பெயர். இதை தான் அந்த சித்த வித்தியார்த்திகளும் இந்த வாசியோகிகளும் செய்வார்கள். அவர்களுக்கு உயிரை பற்றி எந்த விதமான பயமும் இருக்காது, ஒழுங்காக பயிற்சி பண்ணுறவங்க. அவர்கள் எல்லாமே அவர்கள் இறக்கும் போகும் நாட்களை எல்லாம் சொல்லிவிட்டு தான் அவர்கள் சமாதி நிலையை அடையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மரணத்தை பற்றி எந்த விதமான பயமும் இல்லை. மரணம் வரும் தருவாயில் அவர்களை ஜீவனை கொண்டு போய் எங்கே நிறுத்திக்கணுமோ அங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க டெய்லி பழக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. மேலும் கீழுமா இழுத்து எங்கே போய் ஜீவனை கொண்டு போய் பூட்டி வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு பூட்டு சாவியும் வச்சுருக்காங்க. அங்கே கொண்டு போய் ஜீவனை வச்சு பூட்டிடுவாங்க. அந்த பூட்டுறதுக்கு பேர் தான் சமாதி நிலை என்று பெயர். அதை வந்து மற்றவர்களும் கற்றுணர்ந்து எல்லாரும் சமாதி நிலையை அடைந்து வீடு பேறு பெற வேண்டும் என்று நாம் வந்து எல்லாம் அந்த ஜீவனை வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.